சூப்பர் சூப்பர். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. நான் நல்ல அப்பனு காத்தாலும் பிறந்தவன். இங்கே நிக்கிறேன்ல, வீட்டு அட்ரஸே குடுத்துட்டு போறேன், போன் நம்பர் குடுத்துட்டு போறேன். நல்ல அப்பனு காத்தால முன்னே என்ன அரெஸ்ட் பண்ணிடா, வழக்கு போடுங்கடா. ஒருத்தன் என் கட்சி வந்து நிக்கும்டா. சொன்ன இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளைனே குடிச்சிட்டு போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட் வேற, ஜெயிலு வேற, எல்லாமே வேறையா இருக்கும். எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் வேற மாதிரி. ஆமா. அப்ப அதுக்கு வந்து தம்பியை புடிச்சிட்டு போயிருக்காங்க நேத்து. ஆமா. அதுல நைட் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிருக்காங்க. அவன் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு, ஐயா தெரியாம பேசிட்டீங்கயா, நான் அப்படி பேசி கூடாதுங்கயா அப்படின்னு ஒரே அழுகாட்சியா. ஸ்டூடெண்ட் ராஜா, பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. நான் கேட்க போற கேள்வியில கதறல் சுத்தம் நாட்டுல டிஎம்கே சொம்புனாலும் கவலை இல்ல. அட கேளு கேளு, இது சாக்கோ பாட்டு, நேரம் ஒன்னொன்னு தான் கிளிக்கும் பாட்டு. கவின்குமார் செத்தாலும் சொந்த ரசிகம் செத்தாலும் வாயவே துறக்கவே மாட்டாருன்னு ஒன்ன. என்ன தத்துவம், என்ன தத்துவம். எல்லா டிவிகே ஃபேன்ஸ் கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நேற்று நான் வந்து வெளியிட்ட வீடியோவில் வந்து டிவிகேவோட அரசியலை பற்றி தப்பா பாட்டு எழுதி பாடிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட்டாக நடந்த பிரச்சார மேடையில் டிவிகே விஜய் தான் வந்து 39 குடும்பம் வந்து அழுகிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். இது வந்து டிவிகே ஃபேன்ஸ் வந்து எல்லாரும் மனசும் புண்பட்டு இருக்கும். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அதனால வந்து நான் இந்த மாதிரி பண்ணதுக்கு, அந்த மாதிரி பேசுனதுக்கு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் இனிமே இந்த மாதிரி டிவிகேக்கு அகைன்ஸ்டா எந்த வீடியோவும் நான் வந்து இனிமே மட்டும் நான் வந்து வீடியோ வந்து பண்ணுவேன். டேய் அழகேசா, நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன்டா. இந்த எவர்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா. டிவிகேக்கு அகைன்ஸ்டா வந்து வீடியோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, காசு வாங்கிட்டு பேசுறான், என்டி கேட்டு காசு வாங்கிட்டான், டிஎம் கேட்டு காசு வாங்கிட்டான் வந்து எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்கீங்க. இந்த வந்து என் கமெண்ட்ஸ்ல வந்து கதற எல்லாருக்குமே, என் கமெண்ட்ஸ்ல என்னோட குடும்பத்தை அசிங்கமா கேவலமா பேசுற எல்லா டிவிகே ஃபேன்ஸ்க்கும் ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு டிவிகே மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் வந்து, டிவிகே மாதிரி ஒரு கட்சி வந்து தடை செய்யப்பட வேண்டிய கட்சி. பெரியவங்களா இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? அசிங்கமா இருக்குல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் 39 குடும்பம் வந்து செத்து போனதுக்கு அப்புறம் அடுத்த 3 நாள்ல ஆயுத பூஜை கொண்டாடுற டிவிகே கட்சி 39 குடும்பம் செத்து போனதுக்கு அப்புறம் அந்த சிச்சுவேஷன்ல கை கொடுக்காத தலைவன், டிவிகேவோட தலைவன் விஜய் அவர்கள் இந்த கட்சிக்கும் இந்த நாட்டுக்கும் தேவையில்லாத ஒரு ஆணிதான் சொல்லுவேன். ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? என்னது பண்றேன் பண்ணிட்டு ஏன் டென்ஷன் ஆகுறேன்னு என்ன கேக்குறா நீ? இங்க டிவிகே ஃபேன்ஸ் எல்லாமே அவங்களோட கட்சி தலைவர் விஜய் சொல்றதையே கேட்க மாட்டாங்க. ஒருவேளை சிஎம் ஆகிட்டாலோ இல்ல எதிர்கட்சி தலைவரா கூட ஆகிட்டாலோ இந்த தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கேடு அப்படின்னா இந்த டிவிகே தான் இருக்கும். வேலு பார்த்து பேசியா, நான் ஒரு நாட்டாம, அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். ஏன்னா தலைவன் சொல்றது விஜய் ரசிகர்களும் சரி யாருமே கேட்காதப்போ இங்க எப்படி நல்லா சமையும்? இங்க வந்து குடிக்காதனா குடிப்பான், கற்பழிக்காதனா கற்பழிப்பான். இங்க வந்து இத்தனை பேர் செத்து போனதுக்கு வந்து டிவிகேவோட லாயர் என்ன சொல்றாங்கன்னா, வெளிய இருந்து செத்து போன பணத்தை கொண்டு வந்து அங்க போட்டு வந்து ஏமாத்துறாங்க, அது வந்து டிவிகே அங்க அந்த பிரச்சாரத்தால தான் செத்தாங்க, என்ன அட்டாச் இருக்குன்னு சொல்லி கேக்குறாரு. இந்த மாதிரி கேவலமான ஒரு அரசியல்வாதியை இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் பார்த்தது கிடையாது. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார், நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சியில எப்பேற்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் அவங்களோட அரசியல்ல வந்து குறைகளுக்கு ஏத்த வந்து அதிகப்படியான நிறைகள் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. வெறும் குறைகள் மட்டுமே இருக்கிற கட்சி அப்படின்னா அது டிவிகே கட்சி மட்டும்தான். சிரிக்கல்ல தொண்டை கட்ட உயிர் போக பேசுற, சிரிக்கிறதுக்கு இல்ல, வாழ்க்கை சிறப்பா அமைக்கிறதுக்கு. நாம ஒரு 1.5 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தைன்னு சொல்லி டிவிகே ஃபேன்ஸால கண்ணு வெளியே வந்து, குடல் வெளியே வந்து செத்து போன இந்த ரசிக மோகத்தை வந்து உடைக்கிறதுல அலப்புற கலப்புறம் சேனல் வந்து எப்பயுமே போராடிட்டு இருக்கோம். சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம். பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தாவேக தலைவர் விஜயை சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையாக விளாசி இருக்கிறது. தோல் ஒண்ணு வச்சு நொய்யா, கைத்துல கைத்தா தொங்கியா மகா லுல்லுன்னு மேல பார்க்கலாம், இந்த ஏரியா பக்கம் ஒண்ணு பார்க்க. சொந்த கட்சியினரை கைவிட்டு ஓடிய விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை என்று உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்த வழக்கின் பின்னணியை விரிவாக பார்க்கலாம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விஜய் பிரச்சார வாகனத்திற்குள் இளைஞர்கள் சென்ற பைக் சிக்கிய இந்த காட்சிகள் பார்ப்போரை பதறச் செய்தது.
டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். அதே வேளையில் கரூர் பிரச்சார கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்ததால் இந்த விபத்து தொடர்பாக பெரிதாக பேசப்படவில்லை. அதையே ஏன்டா குடாஞ்சு கேக்குறீங்க? இந்த சூழலில் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கு விசாரணையில் வீடியோவை வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையாக விளாசியிருக்கிறது. ஒரே குஷ்டமப்பா, இது கஷ்டமப்பா. வாகனம் மோதியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யாவிட்டால் மக்கள் எப்படி நம்புவார்கள் என சரமாரியாக கேள்வியை எழுப்பினார் நீதிபதி. வழக்கு பதிவு செய்து பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா? இந்த விஷயத்தில் நீதிமன்றம் கண்மூடி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது என காட்டமாக தெரிவித்தார். பதிலளித்த அரசு தரப்பு தாவேக கேட்ட இடம் கொடுக்கப்பட்டது. கூட்டத்திற்கு 11 நிபந்தனைகள் விதிக்கப்பட்ட வேளையில் 2 நிபந்தனைகளை மட்டுமே தாவேக பூர்த்தி செய்திருப்பதாக குற்றஞ்சாட்டப்பட்டது. அப்படியே இந்த கைத்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு, இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும். தமிழக அரசு விரிவாக விளக்கிய வேளையில் கரூரில் நடந்த சம்பவம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பேரழிவு. நீதிமன்றம் இதை கண்மூடி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது, பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது என நீதிபதிகள் தெரிவித்தார். கூட்ட நெரிசலில் பெண்கள், குழந்தைகள் பலியான வேளையில் கட்சி தொண்டர்கள், ரசிகர்களை பொறுப்பற்ற முறையில் கைவிட்டுவிட்டு ஓடிய தாவேக தலைவர் விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகள் தலைமை பண்புக்கு தகுதியில்லாதவர்கள் என காட்டமாக விமர்சித்தார் நீதிபதி. தாவேகாவை என்ன மாதிரியான கட்சி என கேட்டவர் சம்பவத்திற்கு பொறுப்பேற்கவும் இல்லை என கண்டனம் தெரிவித்தார். சம்பவம் நடந்து 1 வாரம் ஆனதை சுட்டிக்காட்டி வழக்கை விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் நாமக்கல் எஸ்பி அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? வழக்கு தொடர்பான ஆவணங்களை உடனடியாக சிறப்பு புலனாய்வு குழு வசம் ஒப்படைக்க கரூர் போலீசாருக்கு உத்தரவிட்டு வழக்கை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்தது. உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும், இந்த வேணும், உன் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. வந்துட்டாயா வந்துட்டாயா. அந்த விஷயத்தை ஓவாயாலே மாப்பிள்ளைகிட்ட சொல்லுமா. கரூர்ல தாவேகா தேர்தல் பரப்புரை அப்படிங்கிற பேர்ல 41 உயிர்களை பறித்ததற்காக உயர்நீதிமன்றம் இன்னைக்கு சராமாரியா கேள்வி கேட்டிருக்காங்க. யார பார்த்துன்னா இந்த தாவேகா நிர்வாகிகளை பார்த்து. இவன் ஒருத்தன் அமுக்கிற இடத்துலயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல் இருக்கு. அதுல குறிப்பா இந்த நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இது மேன் மேட் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பேரிடர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அத நான் துப்புறேன். அதுக்கப்புறமா இதெல்லாம் ஒரு கட்சியா, இதுதான் விஜய்ட்ட இருக்க தலைமை பண்பா அப்படிங்கிற மாதிரி காரி அப்படி ஒரு துப்பு. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிமன்றம். டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. ஒரு தலைவருக்கான ஒரு குறைந்தபட்ச ஒரு பொறுப்பு கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் இன்னைக்கு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு கட்சியை பார்த்திருக்கவே முடியாது. ரொம்ப வாடுறானே. அதாவது பொதுச் செயலாளர் ஒரு மனு தாக்கல் பண்றாரு. என்ன அப்படின்னா, முன்ஜாமீன் கேட்டு ஒரு மனு தாக்கல் பண்றாரு. அதுல அவர் நீங்க தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு அந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? ஐயோ நான் கிடையாதுங்க, எல்லாரும் பண்ணது யாரு அப்படின்னா மாவட்ட செயலாளர் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே பொறுப்பு அப்படின்ட்டாரு. உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. வெளியில இவ்வளவு நாள மக்கள்கிட்ட இதெல்லாமே திமுக அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும், இந்த உயிரிழப்புக்கு எல்லாம் திமுக அரசாங்கம் தான் காரணம், முன்னாள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி தான் காரணம்னு பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு நீதிமன்றத்துல ஒரே ஒரு வார்த்தை கூட திமுக அரசாங்கத்தையோ செந்தில் பாலாஜியோ பேசவே இல்லை. ஏன்? அது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முன்ஜாமீன் கேட்டிருந்தாரு இல்லையா, அந்த மனுல அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, இது எதிர்பாராம நடந்த ஒரு விபத்துன்னு. இவ்வளவு பேசுறீங்களே, வீடியோ எல்லாம் சிஎம் சார் என்ன வேணா பண்ணுங்கன்னு விடுறீங்களே, ஏன்
நீதிமன்றத்துல போய் சொல்ல வேண்டியதானே, திமுக அரசாங்கம் தான் பொறுப்பு, செந்தில் பாலாஜி அமைச்சர் தான் பொறுப்பு அப்படிங்கறத நீதிமன்றத்துல போய் சொல்ல வேண்டியதானே. கூறுகட்டத்தனமா ஏங்கிட்ட வந்து மோதுறீங்க. ஒரு பேஸ்கட் பார்த்து மோதவனா? இப்ப உங்களுக்கு தானே நோட்ஸ் கட்டு. கூட்டத்துக்குள்ள 1000 பேர் புகுந்துட்டானுங்க, யாருன்னே தெரியாது, கத்தி வச்சிருந்தாங்க, கத்தி வச்சு கிழிச்சிட்டாங்க, பாடி எல்லாம் கூட இறந்தவங்களுடைய உடல்கள் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாது, ஏதோ எங்க இருந்தோ கொண்டு வந்துட்டாங்கன்னு கூட்டத்துக்கு வந்தவனே அவ்வளோ கேவலமா, இதை விட யாரும் கேவலப்படுத்த முடியாது அப்படி பேசுனீங்களே. ஏன் இன்னைக்கு நீதிமன்றத்துல ஒரு வார்த்தை கூட அதை பத்தி பேசவே இல்ல? அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு, நான் லூசு. அப்புறம் இன்னொரு விஷயம், தலைமறைவா இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு நீதிமன்றமே ஆடி போயிடுச்சு. ஏன்னா நம்ம தான் இத்தனை வருஷ வரலாற்றுலயே இப்படி ஒரு கட்சியை பார்த்ததே இல்லையே. இப்போ நீதிமன்றத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களே பயங்கர குழப்பத்துல இருக்காங்க. இதுல தமிழக வெற்றி கழகமா இல்ல தலைமறைவு வெற்றி கழகமான்னு. இங்க பாரு, நல்லா நாம இங்க இருப்பா. என்ன பாக்குறப்பலாம் இதே வேலையை செய்யறீங்க. இங்க பாரு, குடிக்கல கூட விட்டு போயிரு. இங்க பாரு, இங்க ஒழுங்கா கட்டற நாயே. நான்காவது முக்கியமான விஷயம், பெரிய அளவில் ஊடகங்களால் விவாதிக்கப்பட்ட அரசியல் பொலிட்டிக்கல் நரேஷனையே மாற்ற விஷயம்னு சொல்லலாம். கரூர் பெருந்துயரத்திற்கு முன்னாள் அமைச்சரும் திமுக மாவட்ட செயலாளருமான செந்தில் பாலாஜியே காரணம்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க தாவேகா. நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. தாவேகா மக்கள் கிட்ட சொன்ன மூணாவது முக்கியமான விஷயம், கரூரில் விஜய் எப்போது பேச வருவார் அப்படிங்கிற கேள்விக்கு நண்பகல் 12 மணிக்கு வந்துருவாரு, நீங்க எல்லாரும் வந்துருங்கன்னு டிவிக்கு ஐடிவிங்ல சொல்லியிருக்காங்க. ஆனா நீதிமன்றத்தில் என்ன சொல்லிருக்காங்க, கரூர் வேலுச்சாமிபுரத்தில் மதியம் 3 முதல் இரவு 10 மணிக்குள் விஜய் பேசுவார்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க அந்த ஸ்டாண்டை மாத்திருக்காங்க. 12 மணிக்குன்னு சொன்னீங்கன்னா 10 மணிக்கு தொண்டர்கள்லாம் வந்துருவாங்கன்னு தெரிஞ்சு கூட்டத்தை கூட்டுவதற்காகவே நிகழ்த்தப்பட்டிருக்கிற ஒரு வெற்று அறிவிப்பு. ஆனா நீதிமன்றத்தில் அதை சொல்ல முடியாது, 3 மணில இருந்து 10 மணிக்குள்ளன்னு அப்படி அதை முடிச்சிட்டாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது மாப்ள, இந்த விஷயத்தில் நீ பெரிய டகாட்டியோ. அப்போ மக்கள் மன்றத்துக்கு என்ன சொல்றீங்க, நீதிமன்றத்துக்கு என்ன சொல்றீங்க? ஏன் நீதிமன்றத்துல உண்மையை ஏன் சொல்றீங்கன்னா அங்க அக்கௌண்டபிலிட்டி இருக்கு உங்களுக்கு. அப்போ மக்கள் மன்றத்துக்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லையா? மக்கள் மன்றத்துக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்குன்னு நீங்க நினைக்கலையா? மக்கள் மன்றத்திற்கு நீங்கள் கடப்பாடுடையவர்கள் நீங்க நினைக்கலையான்னு இந்த இதை படிக்கும் போது நமக்கு அதிர்ச்சியா தான் இருக்கு. எப்படி சிக்கிரிக்க பாத்தியாப்பா. முக்கியமான செய்தி சொல்ல போறேன், எல்லாருக்கிட்டையும் இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க. மிக முக்கியமான செய்தி இப்ப நான் சொல்ல போறது, மிக 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 முக்கியமான செய்தி. என்ன செய்தின்னு தெரியுமா? விஜய் போன வாகனம் இருக்குல்ல, அந்த பேருந்து, அந்த பஸ், சொகுசு பஸ், அந்த பஸ்ஸினுடைய சிசிடிவி காட்சிகளை ஒப்படைக்க வேண்டும். இந்த அஸ்ராகார் தலைமையிலான குழுவை போட்டிருக்குது நீதிமன்றம். இந்த குழுவிடம் சிசிடிவி காட்சிகள் ஒப்படைக்கப்பட வேண்டும். என்னப்பா பண்ண சொல்ற முருகன்? ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. சிசிடிவி காட்சியில் என்ன சார் பெரிய பிரேக்கிங்? அவன் பஸ் போகுது, முன்னாடி 2 பேர் சைடு எடுத்திருப்பான், கீழே விழுந்திருப்பான், அதெல்லாம் சிசிடிவில பதிவாயிருக்கும். அதானே பேருந்துக்கு வெளியில இருந்த சிசிடிவி காட்சி மட்டும் இல்ல தம்பி, ஆப்பு என்ன தெரியுமா? பேருந்துக்கு உள்ள சிசிடிவி வச்சிருப்பீங்கல்ல, அந்த சிசிடிவி காட்சியும் ஒப்படைக்கணும்னு ஐயா நீதிபதி ஐயா ஒரு ஆப்ப சொல்லிட்டார். இப்ப ஷட்டரை மூடிட்டு லைட் அணைச்சிட்டு விஜய் பேருந்துக்குள்ள போனார் இல்லையா, பேருந்துக்குள்ள சிசிடிவி கேமரா இருக்கும் அல்லவா, உங்களுக்கு இனிமேல் நான் எதுவும் விளக்க வேண்டாம் நினைக்கிறேன். எல்லாம் வெளியில வரும், எல்லாம் வெளியில வரும். ஐயோ வேணாம், சும்மா சொல்லு, அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்கும். மிஸ்டர் விஜய் நேரடியா சொல்றேன், அதை பார்க்கும்போது நமக்கு கோவம் வருது. சட்டையை பிடிச்சிட யாரா நீ, நான் வெளில வட டாக்டர்கிட்ட சொல்லி ஊசி போட்டு கொன்ற சொல்லு. நீங்க நான் சாதாரணமா ஏதாவது ஒரு போஸ்ட் நான் ரெகுலரா சோசியல் மீடியால எல்லாத்துக்கும் ஒரு பதில் போடுறேன், போடும்போது கீழே கெட்ட கெட்ட வார்த்தைகளை அவங்க ரியாக்ட் பண்றாங்களா, அது பார்க்கும்போது நமக்கு கோவம் வருது. சட்டையை பிடிச்சிட யாரா நீ, நான் வெளில வட, உனக்கு முகம்னு ஒன்று இருந்தா வெளில வட பார்க்கலான்னு சொல்லலான்னு தோணுது. பட் அவனுக்கு முகமே கிடையாது, அவன் யாரோ ஒருத்தன். ஆனால் அது நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணுது, அல்லது நம்மளுடைய வேகத்தை வந்து அது குறைக்குது. நம்ம நல்ல விஷயத்தை சொல்ல வரும்போது அது டெஃபினட்டாக குறைக்குது. பட் இதுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு வகையில் போலீஸ் சைடில் இதுக்கெல்லாம் ஒரு, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன், இவர் இறந்து விட்டார், அவர் இறைவனடி சேர்ந்து விட்டார் சொல்லிட்டு அந்த கேஸ் நான் போட்டிருக்கேனே தவிர இது வரைக்கும் அதுக்கான எந்த பதிலுமே வரல. சொல்றத கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. நடிகர்லாம் வந்து சப்போர்ட் பண்றது கிடையாது, நடிகர்களுக்குள்ளே நடிகர்களுக்கு சப்போர்ட் பண்றது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது எப்படி நீங்க பார்க்கணும்? அதாங்க நான் வந்து இப்போ மிஸ்டர் விஜய் நேரடியாக சொல்கிறேன், மிஸ்டர் விஜய் வராரு அப்படின்னா நல்ல விஷயம் தானேங்க. ஒரு சினிமா விட்டுட்டு இவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வராருன்றது ஒரு புது எண்ணத்தில் சொல்கிறதே தவிர, அப்போ சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ 46 உயிர் போனதுக்கு அப்புறம் யாருமே வந்து அவருக்கு உதவி குரலாக யாருமே கொடுக்கவே இல்லை, அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா 2-3 நடிகைக்கு
அதான் சொல்கிறேன், நம்ம அதையே நம்ம நடிகை மட்டும் ஃபீமேல் லீடை மட்டுமே எடுத்துக்கிறோம், மேல் லீடெலாம் இருக்காங்கல்ல, அதனால் இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த விஷயம் பெரிய விஷயம், அதுக்கு ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க, அதுலேருந்து தீர்ப்பு வரப்போகிறது வேறு விஷயம். நான் தனியாக ஒன்று சொல்கிறது, அவங்க தனியாக ஒன்று சொல்கிறது, இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணாமன்னு சொன்னால் அப்புறம் சட்டம் எதுக்கு, ஜட்ஜஸ்லாம் இங்கே எதுக்கு? அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அத்துமீறின விஷயங்கள், செய்திகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.